ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழக எல்லைக்குள் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்காமல் ரூ. 300 முதல் வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் ரூ. 1000 வரை வசூல் செய்யும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் செய்தியாளர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். தமிழக ஆந்திர எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் RTO சோதனை சாவடி அமைக்கப்பட்டு ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கின்றனர். இதேபோல் தமிழக எல்லையில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்களின் ஆவணங்களை சரிபார்த்து அனுப்புவது வழக்கம். மேலும் முறையான ஆவணங்கள் உள்ளதா எனவும் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கும் நிலையில் ஊத்துக்கோட்டை RTO சோதனை சாவடியில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஒலி மற்றும் தற்காலிக ஊழியர்கள் அபராதம் விதிக்காமல் வாகனங்களை முறையாக சோதனை செய்யாமலும் வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் ரூபாய் 300 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டு வாகனங்களை அனுப்பி வைத்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகின்றனர். தினந்தோறும் நாள் ஒன்றுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழக எல்லைக்குள் வரும் நிலையில் அவற்றுக்கு முறையான அபராதம் விதிக்காமல் ஆவணங்களையும் சரிபார்க்காமல் அனுப்புவதால் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வாகனங்களுக்கு முறையான பற்று சீட்டு இல்லாமல் வாகன ஓட்டுநர்களிடம் ரூபாய் 300 முதல் ரூபாய் 1000 வரை பணம் வசூல் செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் இன்று ஓட்டுநர்களிடம் பணம் வசூலிக்கும் ஊழியர்களை வீடியோ எடுத்தபோது செய்தியாளர்களை கண்டதும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஒலி மற்றும் தற்காலிக ஊழியர்கள் சோதனை சாவடியை விட்டு ஓட்டம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை சாவடியில் எந்த அதிகாரிகளும் இல்லாததால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து சென்ற வாகனங்களை சோதனை செய்யாமலும் முறையான ஆவணங்கள் உள்ளதா என கண்டறியாமலும் விட்டது குறிப்பிடத்தக்கது.